தொடர்ந்து சீமான் அவர்கள் நிறைய இடத்துல வந்து கூட்டம் நடத்திட்டே இருக்கிறாரு. மக்கள் கூட்டம் போயிட்டே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கும் அவர் சரியான பதில் எதிர்பதில் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. சீமான் கிளியர் கட்டா இந்த சுற்றுப்பயணத்துல தன்னோட ஸ்ட்ராட்டஜியை தெளிவுபடுத்திட்டாரு. கட்சி லெவலுக்குள்ள அது கரெக்டா தான் போயிட்டு இருக்குங்கிறத வெளிப்படுத்திட்டாரு. அவரை பற்றிய அந்த பிரச்சனைக்குரிய வதந்திகள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிட்டு என் தலைமையில கூட்டணி நான் தான் 210 தனித்து போட்டின்னு சொல்றாரு. இல்ல சுத்தி எல்லாரும் எங்க வர்றாங்கன்னா விஜய் சீமான் அவர்கள் வந்து ஒன்று சேர்வார்கள், ஒன்று சேர்ந்தால் சில மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் கொண்டு வந்து நிக்கிறாங்க. என்ன பேசினாலும் விஜய் வந்து சீமான் கூட தான் சேர்த்து வச்சு கொண்டு வராங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் சீமான் கூட சேர்த்து வச்சு கொண்டு வர்றது வந்து சீமான் ஆசைப்பட்டாரு. விஜயும் அதுக்கு சில கமிட்மெண்ட்டை சீமானுக்கு கொடுத்ததா தான் முதல்ல கருதணும். விஜய் வந்து இப்போ தனிச்சு போட்டியிட போறேன்னா சீமான் கூட கூட்டணிக்கு போறேனாங்கிறத விஜய் தான் சொல்லணும். சீமான் தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு, என் தலைமையில் கூட்டணி, என் கொள்கையை ஏற்று வரக்கூடியவங்க வாங்கங்கிறத செந்துறையில், திருச்சியில் எல்லா இடத்துலையுமே தெள்ள தெளிவாக சொல்லிக்கிட்டு அவர் பயணிக்கிறாரு. அவன் ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அப்படி ஆளுமை இல்லாதவரோட கூட்டணிக்கு போய் என்ன லாபம்? வணக்கம் சார். வணக்கம் சைலஜா நாச்சியார். தொடர்ந்து சீமான் அவர்கள் நிறைய இடத்துல வந்து கூட்டம் நடத்திட்டே இருக்கிறாரு. மக்கள் கூட்டம் போயிட்டே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கும் அவர் சரியான பதில் எதிர்பதில் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்து? சீமான் கிளியர் கட்டா இந்த சுற்றுப்பயணத்தில் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை தெளிவுபடுத்திட்டாரு. சீமான் கூட்டத்தில் காளியம்மாள் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ கட்சி லெவலுக்குள்ள அது கரெக்டாக தான் போயிட்டு இருக்குங்கிறத வெளிப்படுத்திட்டாரு. இதில் கட்சியோட நிலைப்பாட்டை தனித்து போட்டி, தன் தலைமையில் போட்டிங்கிறத அவர் தெள்ள தெளிவாக நிலைநாட்டிட்டார். இந்த கூட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டம் அவர் வந்து செந்துறையில் நடத்தினார். செந்துறை கூட்டம் தான் ஒரு சிறப்பான கூட்டமாக மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறேன். அதில் அவர் வந்து ஆனைமுத்து ஐயாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஆனைமுத்து பெரியாருக்கு அவர் சீடராக இருந்தவர், சமூக நீதிக்காக இந்தியா ஃபுல்லாக போனவர், வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சமுதாயம் தேவையில்லை என்றாலும் அவர் நான் பலமுறை பார்த்துருக்கேன் அவரை. அவர் சின்சியரான ஒரு போராளி. ஜெயல் சிங்கு, அந்த வடபுலத்தில் உள்ள கன்ஷிராம், பல தலைவர்களை பார்த்து, நரசிம்மராவு எல்லாத்தையும் பார்த்து, வெங்கட்ராமன் அவ்வளோத்தையும் பார்த்து மண்டல் கமிஷனுக்காக சின்சியராக உழைச்சவர். அதுக்காக வீரமணி உழைக்கலை நான் சொல்ல மாட்டேன். இவரும் இதாக உழைச்சார். அவருடைய பாதையிலிருந்து இடஒதுக்கீடு விஷயங்களை தெளிவாக முன்னெடுத்தார். அதில் அவர் தனக்கு யார் வாக்களிக்காங்கங்கிறத முதல் புரிஞ்சுக்கிட்டு பேசின மாதிரி இருந்தது. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்களை மையப்படுத்தி பேசுவார். ஆனால் அவர் வந்து இந்த கூட்டத்தில் தான் தனக்கு வாக்களித்தவர்கள் வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவங்க, நாவிதர் சமூகத்தை சேர்ந்தவங்க, குயவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, இன்னும் போயர் ஒட்டர் சமூக இளைஞர்களுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அங்கீகரித்து அந்த சமூகங்களை பற்றி பேசினார். இது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாட்டு அவர் ரியல் பொலிட்டிக்ஸுக்கு கரெக்டாக வந்துட்டாருன்னு நான் பார்க்குறேன். எல்லாரும் எடுக்காததை ஒரு ரோலை கையில் எடுத்திருக்கிறார். நம்ம இந்த சமூகங்களுக்கு பேரெல்லாம் மற்றவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் பேசுவேன், தாளக்கடப்பாரி தற்காப்பதி தர்மங்கிற அந்த ஐயா வைகுண்டர் வழியில் நான் பேசுவேன். அண்ணன் ரஜினிகாந்தை பேச வைக்கணும்னு நினச்சேன். அதை ரஜினிகாந்த் வரல, அதை முடிச்சிடலாம். சீமான் இப்போ இந்த சமூகங்களுக்காக பேசுகிறது எனக்கு மகிழ்ச்சி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவர் சமூக நீதி பார்வையில் இந்த சமூகங்களோட இதை குரலை ஒலிக்கிறாரு. லெஸ் பொருள் ஓபிசிக்காகவும் அவர் குரலை ஒலிக்க தயாராகி வர்றாரு. விஸ்வகர்மா, முத்தரையர், யாதவர், செங்குந்தர் இவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மஸ்ட்டுங்கிறதுக்குள்ளேயும் அவர் வராரு. அடுத்து அருந்ததிரி இடஒதுக்கீட்டில் எனக்கும் அவருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அதை நம்ம வெளிப்படையாக சொல்லலாம். நம்ம சகோதரர்னாலும் கருத்து மாறுபாடுகளை வந்து நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகணும். பட் அவர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்காகவும் அதை முன்னெடுக்கிறாரு. அதில் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னது, திருமாவளவன் கிருஷ்ணசாமி குரலாட்டு தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்காகவும் அந்த இதை பண்ணுறாரு. அது டிஎன்பிசி சேர்மன் மேட்டர்லே சைலேந்திர பாபு, அது இப்போ உள்ள பிரபாகர், இதெல்லாம் இணைச்சி அவருக்கு பாணிக்குள்ளே இருந்து அவர் அரசியலை முன்னெடுக்கிறாரு. ஸோ அவரை பற்றிய
அந்த பிரச்சனைக்குரிய வதந்திகள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிட்டு என் தலைமையில் கூட்டணி நான் தான் 210 தனித்து போட்டின்னு சொல்றாரு. இதுல விஜய் சீமானுன்னு வந்த இதுல பல சிவகார்த்தியின் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் மற்றும் மற்ற சூர்யா ரசிகர்கள் எல்லாம் சீமானை பார்க்குறாங்க. இதுதான் விஜய் சீமான் ஒப்பீடு பண்ணி சீமானுக்கு எதிரிகளான நபர்கள் வந்து சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸை உண்டு பண்ணி விட்டுட்டாங்க. சினிமாவுக்குள்ள விஜயை பிடிக்காத விஜய் போட்டியாளர்களாக உள்ள நடிகர் ரசிகர்கள் எல்லாம் சீமான போராட்டங்கள்ல பார்க்குற ஒரு தகவல்களும் வந்துட்டு இருக்குது. எனிவே சமநீதி புரட்சி அணியை சீமான் கட்டமைக்க நினைக்கிறாரு. அவர் அம்பேத்ராஜன் அவர் பார்த்தேன், அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் மற்றபடி அந்த தொகுதிகளில் சமூகநீதி புரட்சி வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். எந்தெந்த பொது தொகுதிகளில் பறையர்களையும் தேவேந்திரகுல வேளாளர்களையும் நிறுத்துறதுங்கிறத இப்போவே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இந்தந்த தொகுதியில் பறையரை நிறுத்தினா பொது தொகுதியில் நிறுத்தினா சரியாக இருக்கும், இந்த பொது தொகுதியில் தேவேந்திரன் நிறுத்தினா சரியாக இருக்கும், வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு எந்தெந்த தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கலாங்கிறதையும் இது ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்டிகள்னு சீமானுக்கு ஆதரவான ஒரு நிறுவனம். ஒரு இண்டிபெண்ட் பிரதர் தான், என்ன கடுமையாக விமர்சிப்பார் அது வேற விஷயம். பட் அவருக்கு மெரிட்டு திறமை இருக்குங்கிறத ஒருத்தரை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை. அவங்களோட ஒரு இன்புட்ஸும் வந்து எந்தெந்த தொகுதிகளில் எப்படி இது பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிற பார்வையில் அவர் போகிறாரு. ஸோ அந்த கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை முடிவு பண்ணியே போயிட்டு இருக்கிறாரு. இது சீமானுக்கு வந்து நாம் சொன்ன மாதிரி அடுத்த கட்ட பாய்ச்சலை கொடுக்கும். விஜய் சீமான் கம்பாரிசனும் இல்ல சுத்தி எல்லாரும் எங்க வராங்கன்னா விஜய் சீமான் அவர்கள் வந்து ஒன்று சேர்வார்கள், ஒன்று சேர்ந்தால் சில மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் கொண்டு வந்து நிக்கிறாங்க. என்ன பேசினாலும் விஜய் வந்து சீமான் கூட தான் சேர்த்து வச்சு கொண்டு வராங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் சீமான் கூட சேர்த்து வச்சு கொண்டு வர்றது வந்து சீமான் ஆசைப்பட்டாரு. விஜயும் அதுக்கு சில கமிட்மெண்ட்டை சீமானுக்கு கொடுத்ததா தான் முதல்ல கருதணும். அப்புறம் பலரும் விஜய் ஆலோசிக்கும் போது பலரை சொல்லி குழப்புவாங்கல்ல. ரஜினிகாந்த் பலரோட ஆலோசனை கேட்டு குழப்பம் அடைவார்ல, அந்த மாதிரி விஜய் அதில் குழப்பத்தின் அடிப்படையில் விக்ரவாண்டியில் அவர் சீமான்ட்ட இருந்து விலகி போகக்கூடிய ஒரு முடிவை எடுத்தார். அந்த டைமில் அரசியலில் இல்லாத சிவகார்த்திகேயன் போல்டாக வந்து சீமானை பார்த்தாரு. இன்னும் சீமான் தன்னை திட்டுவாருங்கிறதெல்லாம் சிவகார்த்தியன் ஓப்பனாட்டே சீமான்கிட்ட எனக்கு தொடர்பு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியட்டுங்கிற அளவுக்கு ஒரு பாசத்தோடு அவர் இது பண்ணுறாரு. படத்தில் கூட சீமானுக்கு வாய்ப்பில்லை ராஜா அந்த இதெல்லாம் நான் ஒரு படத்தில் சிவகார்த்தியனுக்கு படத்திலே பார்த்துருக்குறேன். சீமானுக்கு டைலாக்கெல்லாம் அவர் கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணுவார். இதில் விஜய் இப்போ வந்து தன் முடிவை அறிவிக்க முடியாதவராக இருக்கிறாரு. விஜய் வந்து இப்போ தனிச்சு போட்டியிட போகிறேன்னா சீமான் கூட கூட்டணிக்கு போகிறேனாங்கிறத விஜய் தான் சொல்லணும். சீமான் தெளிவாக சொல்லிட்டாரு, என் தலைமையில் கூட்டணி, என் கொள்கையை ஏற்று வரக்கூடியவங்க வாங்கங்கிறத செந்துறையில் திருச்சியில் எல்லா இடத்துலையுமே தெளிவாக சொல்லிக்கிட்டு அவர் பயணிக்கிறாரு. இது எடப்பாடி கூடயும் கூட்டணி இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத விக்ரவாண்டியில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. விக்ரவாண்டியில் அவர் அதிமுக போராட்டத்துக்கெல்லாம் ஒரு ஆதரவு கொடுத்தாரு. அந்த ஆதரவு கொடுத்தும் அவருக்கு வந்து அதிமுக வாக்குகள் விழல. விக்ரவாண்டியில் வந்து 25% ரெட்டல ஓட்டு திமுக உதயசூரியனுக்கே போயிட்டுன்னு சீமான் நினைக்கிறாரு. அப்போ வட தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்குன்னு ஓட்டு போடுவாங்க. வன்னியர்கள்லாம் அந்த ஆட்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. அவர் சொல்லி இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவன் ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அப்படி ஆளுமை இல்லாதவரோட கூட்டணிக்கு போய் என்ன லாபம்? தேமுதிகவும் பாடம் படிச்சுட்டாங்க, எல்லாம் அவுட்டு. கிருஷ்ணசாமியும் பாடம் படிச்சுட்டாரு, அவருக்கும் அவுட்டு. முபாரக்கு ஒண்ணுமில்ல, அவர் இருப்பாரு. அப்போ சீமானும் அந்த விக்கிரவாண்டி வந்ததுனால விழிச்சுக்கிட்டாரு, எடப்பாடி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அது நமக்கு வேலைக்கு ஆகாதுங்கிறத உணர்ந்துட்டாரு. அப்போ எடப்பாடி கிட்டக்கூடிய ஓட்டுல சீமானை ஏத்துக்கிட்டு வரக்கூடிய ஓட்டு வரும். இப்போ ஜெயலலிதா இருந்த 41% ஓட்டுல எடப்பாடிகிட்ட போகாம ஒரு 7% ஓட்டுக்கு மேல சீமான்ட்ட வந்துட்டு, அடுத்த எலெக்ஷன்லயும் கொஞ்சம் சதவீத ஓட்டுகள் தானே சீமானுக்கு வரும். இப்போ எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சின்னு ஆகுது. அப்போ வன்னியர் அல்லாத அதிமுக ரெட்டையிலக்காரங்க இருக்காங்கல்ல, அது சீமான் பொதுத்தளம் இருக்கிறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன், அப்படி வண்ணார் நாவிதர் குயவர் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாரு. விஸ்வகர்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, செங்குந்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ அது ஒரு ஜாதி கட்சியா போயிட்டு இருக்காது. கேபி முனிசாமி, சி.வி. சண்முகம், கேபி முனிசாமி எல்லாம் துரைமுருகனுக்காக எப்படி துடிக்கிறா இருப்பாரு. தானாடாட்டாலும் தன் சதையாடுன்னு துரைமுருகனுக்காக கேபி முனிசாமிக்கு பணம் ஆடுதா சதையாடுதா? ஆடுது பாருங்க, என்ன ஆட்டம் ஆடுறாரு.
அது எவ்வளவுக்குள்ள ஜாதி அரசியல் நடக்குது. அது ரஜினிகாந்த் ஒத்துக்குவாங்கல்ல சார், அது ஜாதி அதனாலதான் மற்ற ஜாதிக்காரங்க சீமான்ட்ட வராங்க. செங்குந்தர் பறையர் எல்லாம் அதிமுக சீமான்ட்ட வாரதுக்கு காரணமே கேபி முனிசாமிக்கு ஜாதி அரசியல் தான். ஜாதி வெறி ரஜினி துறைமுறைன்னு சொன்னது, ரஜினிக்கு மேல உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள ரத்தம் கொதிக்குது. அப்ப மற்ற ஜாதிக்கு செங்குந்தர் பறையருக்கெல்லாம் அவங்க ரத்தம் கொதிக்குங்கிறது செங்குந்தரும் பறையரும் புரியாமலா இருப்பாங்க. எடப்பாடி இந்த விஷயத்துல டீசெண்டா தான் சொன்னாரு. அவரு ஒரு இதை சொல்றாரு, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவுங்கிறத ரஜினி உடச்சி பேசிட்டு போயிட்டாரு. ரஜினி மோடி தான் பாஜகங்கிறத சொன்னாரு. அதை இவர் தனக்கு தக்கன சொல்லும் போது ரஜினி அவர் குறை சொல்லல, சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லிதான் அந்த இதையே எடப்பாடி சொல்றாரு. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெரியாருக்கு பாரதத்தினா வேணும்னு சொல்லக்கூடிய இவர் கேபி முனிசாமி என்ன ஜாதி வரியில, உச்சக்கட்ட ஜாதி வரியில ரஜினிகாந்த விமர்சிக்கிறாரு. அவர் உச்சக்கட்டல ஜாதி வரியில இருக்காருன்னு அதிமுக ஓட்டு போடக்கூடிய ஒரு அகமுடையாருக்கு தெரியாதா, ஒரு செங்குந்தருக்கு தெரியாதா, ஒரு பறையருக்கு தெரியாதா? அப்ப எடப்பாடிக்கு ஸ்டாண்டு ஒண்ணு ரஜினியை பற்றி இருக்குது, இவருக்கு ஸ்டாண்டு இன்னொன்னா இருக்குது. சீமானும் அதைத்தான் இப்ப ஸ்கீம் பண்றாரு. அதிமுகவுல விளாட கவுண்டர் வன்னியர் தவிர மற்ற ஜாதிக்கு லாபம் இல்லை. அப்ப அதிமுகவுல நான் பெனிஃபிஷரி காஸ்டா வன்னியருமே விழிச்சுக்கிட்டாங்களே சார், போக கூடாதுங்கிற ஒரு முடிவுல தானே இருக்கிறாங்க. வன்னியர் கடைசியா மக்களவை தேர்தலில் பெரிய அளவுல போட்டுட்டாங்க. அது விழிச்சுக்கிட்டு ராமதாஸுக்கு போட்டுருவாரோன்னு அவர் விக்கிரவாண்டியில ஒதுங்கிக்கிட்டார். அடுத்தால என்ன ரிசல்ட்னு தேர்தல் வரும்போதுதான் நம்ம தெரியும். நம்ம மக்களவையில போட்டிருக்காங்கிற அந்த புள்ளிக்குள்ள நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம். அது காரணம் செம்மலை, சி.வி. சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், சொரத்தூர் ராஜேந்திரன், இது துரைக்கண்ணு குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள், தென் சம்பத்து, அருள்மொழித்தேவன், இப்படி திருத்தணி ஹரி, இப்படி எக்கச்சக்கம். நம்ம டேட்டா அனலிஸ்ட் சொன்னா இந்த அளவுக்கு வன்னியர்கள் ஒரு கட்சிக்குள்ள இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு நிரம்பி தழும்பி வழிகிறாங்க. அது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அதுல கேபி முனிசாமி, சி.வி. சண்முகம் எல்லாம் பவர்ஃபுல் லீடர்ஸா இருக்கிறாங்க. அது வன்னியர் கட்சியாட்டு வடக்கு இருக்கு, 10.5% கட்சி வன்னியர் கட்சியா இருக்குது. இந்த ஓட்டர்ஸ் சீமான் கேண்டிடேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி போட மாட்டான். அது விக்கிரவாண்டியில் நம்ம பார்த்துட்டோம். அது அண்ணாமலை சொன்னது அந்த இடத்துக்குள்ள பி டீம் தாங்கிற மாதிரி சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. வன்னியர்கள் பாமகவுக்கும் மற்ற பறையர் மற்ற ஜாதிகள்லாம் திமுகவுக்கும் போட்டு தள்ளிட்டு போயிட்டான். இதுதான் அதிமுக நிலைமை. அப்ப இந்த அதிமுக கூட பாதி 117 சீட்டு வச்சாலும் சீமானுக்கு லாபம் இல்லைங்கிறத சீமான் தெளிவாயிட்டாரு. அவர் எந்த சூழ்நிலையும் போய் கூட்டணி வைக்க பண்ண மாட்டார்ல சார். அங்கங்க ரெண்டு வார்த்தையை சொல்றாருன்னா அதிமுகவில் ஜெயலலிதா கிட்டையும் எம்ஜிஆர்ட்டையும் ரெட்டாலையிலும் இருந்த அந்த இதுல வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் அப்புறம் எதுக்கு சார் இந்த மாதிரி ஒரு பேச்சு வருது? அதிமுக கூட சீமான் போய் இணைய போறாரு, சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எதற்கு வருது? அது பிஜேபி வளர்ந்துடக்கூடாது, என்டிஏ வளர்ந்துடக்கூடாது, அண்ணாமலை எடப்பாடி பலகீனப்படுத்திடக்கூடாது. ஐயோ திராவிடம் போச்சேன்னு அலறக்கூடியவங்க. திராவிடத்தை ஸ்டாலின் காப்பாத்திட்டாரு. எடப்பாடி ஜாதியில தான் நிற்கிறாரு. 10.5 கொடுத்து ஜாதியில தான் எடப்பாடி நிற்கிறாரு. ஸ்டாலின் இசைவேளாளர் பொதுத்தள தலைவரா நிற்கிறாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5 கொடுத்தா நிற்கிறாரு. அதுல வேற அவரு ஒரு டைலாக் விட்டாரே பாருங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நான் கமிட்டி போட்டேன். ஐயா, அந்த கமிட்டியை தான் உப்பு கோதவாறு காசுக்கு பெறாது தெண்ட சம்பளம்னு வச்சுதான் நீங்க அம்பாசங்கர் கமிஷனை வச்சு எந்த கணக்கும் எடுக்காம இஷ்டம் போல எடுத்தங்கவிழ்த்தன்னு எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு 10.5 கொடுத்தீங்களா? அதனால பலனி அடைஞ்சிட்டு இருக்கீங்களா? நல்லா கிளைம் பண்றீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நான் போட்டேன்னு. அப்ப இது மக்களுக்கு தெரியாதா? மற்ற பிற ஜாதிகளுக்கு தெரியாதா? அகமுடையார்களுக்கு தெரியாதா? நாடார்களுக்கு தெரியாதா? யாதவர்களுக்கு தெரியாதா? செங்குந்தர்களுக்கு தெரியாதா? விஸ்வகர்மாவுக்கு தெரியாதா? அவர் ஒரு ஜாதி சார்ந்து நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு தெரியாதா? எல்லாம் என்ன கொண்டாடுறான்? நீதாயா போல்டா சொல்றா. மற்றவங்களாம் அந்த உண்மை சொல்லதுக்கே பயப்படுறான். அச்சச்சோ ராஜா அம்மனமா போறாருன்னு ஒரு குழந்தை சொன்ன மாதிரி நீ குழந்தை மாதிரி உண்மையை சொல்றாயான்னு பாராட்டுறான். அது பெரிய எழுச்சியா வந்துட்டு இருக்கு. அப்போ இவரோட அந்த நடவடிக்கைகள் ஒரு ஜாதி ஆதரவு குவியுது, பிற ஜாதிகள் இது ஒரு ஜாதிக்கான கட்சின்னு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வட தமிழகத்தில் உள்ள பிற ஜாதிகள் சீமானை நோக்கி நகர்றாங்க. அண்ணாமலையும் கொஞ்சம் அவரும் சில இது ஸ்கெட்சை போடுவாரு. சீமானை நோக்கி 100% கம்யூனிட்டி நகர்றாங்க. சீமானும் இதை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி புத்திசாலின்லாம் அப்பப்போ பேசிடுவாரு. எடப்பாடி புத்திசாலி தான், சீமான் அதை விட புத்திசாலி. எடப்பாடியோட கூட்டணி போறதுக்கு சீமான் அந்த புத்திசாலித்தனத்தை காட்டல. நான் வன்னியர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸை தட்டி தூக்குறதுக்கு நிற்கிறாரு. அதே மாதிரி நான் கொங்கு வேளாளர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸை தட்டி தூக்குறதுக்கு சீமான் பிளான் பண்ணிட்டாரு. அப்படி தட்டி தூக்கி தான் 8% வந்திருக்கிறாரு. இது டெசல்ட்ரி அவுட்லுக்ல எப்படி சீமானுக்கு ஓட்டு வந்துங்கிறத ஆய்வு பண்ணாதவங்களுக்கு தெரியாது. நம்ம ஆய்வு பண்ணி கரெக்டா
அதில் இருக்கிறோம், பின் பாயிண்ட் பண்ணி உண்மையை சொல்கிறாங்கும் போது நமக்கு அது தெரியுது. அதனால தான் செந்துறையில் வந்து அவர் வந்து வண்ணார் நாவிதர், குயவர், விஸ்வகர்மா, செங்குந்தர் இந்த மாதிரி அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தன் பக்கம் எடுத்துடணும். ஜெயலலிதாவை நம்பி இருந்த அதிமுக ஜாதிகள் எடப்பாடியை நம்பி இல்லை. அது வந்து ஜாதி ஆதிக்கத்துக்குள்ள இருக்குது. இப்போ தெளிவு ரஜினிகாந்த எடப்பாடி வந்து நல்லா தான் பேசுறாரு. இவரு KP முனிசாமிக்கு ஜாதி ஆணவம், துரைமுருகனுக்காக ரத்தம் ஏன் கொதிக்குது? ஐயா KP முனிசாமி அவர்களே, துரைமுருகனுக்காக உங்க ரத்தம் ஏன் கொதிக்குதுன்னு ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு தெரியும், செங்குந்தர்களுக்கு தெரியும், பறையர்களுக்கு தெரியும், அகமுடையார்களுக்கு தெரியும், உடையார்களுக்கு தெரியும், கள்ளர்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுக்கு தெரியும், எல்லா ஜாதிக்கும் தெரியுமியா. நீங்க ஜாதி அரசியலை பெரியாருக்கு பாரத ரத்னா கொடுப்போன்னெல்லாம் சமூக நீதியை சூறையாட முடியாதியா. பாப்பையா, நீங்க பத்திரிகையாளர்கள்ட்ட ரவீந்திரன் துரைசாமியை பற்றி எல்லாம் சொன்னீங்க. பாஜக கூட்டணி நடந்துரும், ரவீந்திரன் துரைசாமி அதை தடுக்க நினைக்கிறான், ரவீந்திரன் துரைசாமியில என்ன பண்ணிட முடியும்னு சொன்னீங்க. நீங்க எந்த பத்திரிகையாளர்கிட்ட சொன்னீங்க? அதெல்லாம் எங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறாங்கய்யா. அதே வேளையில் KP முனிசாமி பவர்ஃபுல் லீடர், பேக்கிங் உள்ளவர், பிடிச்சி வச்சா பிள்ளையார் அல்லது சாணாங்கின்னு சொன்னவர். அந்த மெரிட்ஸே நம்ம என்னைக்கும் மறுத்து யாரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போகிறது கிடையாது. பவர்ஃபுல் தான். ஆனால் உங்கள் ஜாதி அரசியலை நாங்கள் உடச்சி தகர்த்து பிற ஜாதிகள்கிட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவோம். அந்த பிற ஜாதிகளின் விழிப்புணர்ச்சி சீமானுக்கு பெரிய பலமாட்டு 2026 அமையும். சீமானுக்கு வந்து வாக்கு வங்கி ஏறும், எடப்பாடிக்கு வாக்கு வங்கி குறையும். அந்த கொங்கு வேளாளர் வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் இந்த இவங்களுக்கு ஓட்டு போடுறதுல காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இது முழுக்க வன்னியர் கட்சி ஆயிட்டு, இந்த கட்சியில ரஜினிகாந்த பொதுச் செயலாளர் பாராட்டும் போது ஜாதி வரியில KP முனிசாமி ரஜினிகாந்த விமர்சிக்காரங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.